அதே போல ஞானஸ்தானம் நல்லா கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்தான் ஞானஸ்தானம் கொடுக்கப்படணும். மாறாக இன்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்காங்க. வேதத்துல ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3 பேரை வந்தா என்ன சொல்லியிருப்பாரு சொல்லுங்க? சிங்குலர் ப்ளூரல் எல்லாம் படிச்சிருப்பீங்களே, ஒருமை பன்மையெல்லாம் படிச்சிருப்பீங்களே. அங்க வசனம் என்ன சொல்லும்? 3 பேரும் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அப்ப முடியும் போது என்ன சிஸ்டர் வரணும்? நாமங்களிலேன்னு வரணும். ஆனா என்ன வசனம் சொல்லுது? மத்தேயு 28:19 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே. நல்லா கவனிச்சீங்களா? என்ன முடியுது? நாமத்திலே. நல்லா கவனிச்சீங்களா? பிதா தனி நபரா இருந்தா, குமாரன் தனி நபரா இருந்தா, பரிசுத்த ஆவி தனி நபரா இருந்தா அங்க என்ன முடிஞ்சிருக்கணும்? நாமங்களிலே முடிஞ்சிருக்கணும். நல்லா கவனிச்சீங்களா? ஆனா அங்க முடிஞ்சது என்ன? நாமத்திலே. நாமன்னா நேம், அதாவது பிதாவுடைய பெயர்ல, குமாரனுடைய பெயர்ல, பரிசுத்த ஆவியின் பெயர்ல. அப்ப 3 தன்மைகளிலே வெளிப்பட்ட ஒரே தேவன். அவர் யாரு? பிதாவுக்கு பழைய ஏற்பாட்டில் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் அப்படின்ற பேர் கொடுத்திருக்கும். குமாரனுக்கு அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு என்ன? இயேசு என்று பெயரிடுவாயாக. பரிசுத்த ஆவிக்கு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ எந்த நாமத்துல ஞானஸ்தானம் கொடுக்க சொல்றாரு ஆண்டவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்க சொன்னார். அதனாலதான் நீங்க இந்த வார்த்தையை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்க வேதத்துல பாருங்க, ஒருத்தர் கூட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கவும் இல்லை, கொடுக்கப்பட்டது இல்லை. நீங்க பைபிளை வாசிச்சு பாத்துங்க. ஆனா வேதத்துல கொடுக்கப்பட்ட அத்தனை ஞானஸ்தானம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 3000 பேர் எடுத்திருக்காங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல சமாரியா பட்டணம் முழுசும் எடுத்திருக்கு. இந்த அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கிற அந்த எபேசு பட்டணத்து சீஷர்கள் எடுத்திருக்காங்க. ஸ்தேவானுடைய குடும்பம் எடுத்திருக்காங்க. அந்த கந்தாகை மந்திரி எடுத்திருக்காரு. இப்படி வேதத்துல எந்த இடத்துல ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த எல்லா இடத்துலயும் கொடுக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் மாத்திரமே. இந்த ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான் வேதம் சொல்லுது ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில் எடுத்தவங்கள இல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யார் ஒருவர் ஞானஸ்தானம் பெற்று இந்த ஒரே தேவன்ற சத்தியத்துக்குள்ள இருக்காங்களோ இவங்கள தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். இந்த உலகத்துல தேவன் கட்டுகிற ஒரு சபை உண்டு, பிசாசு கட்டுகிற அநேக சபைகள் இருக்கு. ஆனா தேவன் கட்டுகிற சபையில நீங்களும் நானும் ஒரு விசுவாசியாக ஒரு மெம்பராக இருக்கிறோம்னா அதுக்கு அடையாளமே என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்தானம் பெற்று இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அதை பெறாம இருந்தா இந்த அப்போலோ கீழ்ப்படிஞ்சு எடுத்தது போல, இந்த எபேசு சீஷர்கள் கீழ்ப்படிஞ்சு எடுத்தது போல இன்னைக்கு அதை எடுக்காத பிள்ளைகள் இன்னைக்கு எடுக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தவறான புரிதல் இருக்கிற வரைக்கும் தேவன் உன்னோடு இடைபட முடியாது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது.